டெல்லியில் நாடாளுமன்ற எம்பிக்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்பு பிரதமர் மோடி திறந்து வைத்தார். பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவதாக குற்றஞ்சாட்டி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணி. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் கண்டன ஊர்வலம். தேர்தல் முறைகேட்டை கண்டித்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி சென்ற இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தம். ராகுல் காந்தி உள்ளிட்டோரை தடுப்புகள் போட்டு போலீசார் தடுத்ததால் பரபரப்பு. எதிர்க்கட்சிகளின் பேரணியை இரும்பு பேரிகேடுகள் கொண்டு தடுத்த போலீசார். இரும்பு வேலியை தாண்டி குதித்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ். தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி செல்ல விடாமல் போலீசார் தடுத்ததால் சாலையில் அமர்ந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். பாஜகவின் ஜனநாயக விரோத வாக்கு திருட்டுக்கு துணை போகாதே என முழக்கம். டெல்லியில் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய இந்தியா கூட்டணி எம்பிக்களை கைது செய்த போலீசார். போலீசார் கலைந்து போகச் சொல்லியும் கேட்காததால் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கைது. போராட்டத்தின் போது மயங்கி விழுந்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலி பாக் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த சக எம்பிக்கள். ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்பதை உறுதி செய்வதற்காகவே இந்த போராட்டம் என ராகுல் காந்தி பேட்டி. அப்பழுக்கற்ற வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். वो एक्चुअली बात नहीं कर सकते, रियलिटी ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है, ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, वन मैन वन वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर. தேர்தல் ஆணையத்தின் தரவுகளுக்குத்தான் தான் ஏன் கையெழுத்திட்டு பிரமாண மூலம் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி கேள்வி. வாக்கு திருட்டு தொடர்பாக அம்பலப்படுத்தியது தன்னுடைய சொந்த தரவுகள் அல்ல எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு பதில். अरे भाई उन्हीं का डेटा है, वो अपने वेबसाइट से वही डेटा निकाल दें. मेरा डेटा थोड़ी है कि मैं साइन करूं, उनका डेटा है. आप उठाइए अपना डेटा, हमने आपको ही दिया है, आप उसको अपने वेबसाइट में लगा दीजिए, पता लग जाएगा आपको. मतलब डिस्ट्रैक्ट करने का काम है. வாக்குகள் திருட்டு என ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் தொடர்ந்து பொய் பரப்புவதாக பாஜக குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் கூறுவது போல் உண்மையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தைரியமில்லாதவர்கள் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சாடல்.
வாக்கு திருட்டில் ஈடுபடச் செய்து தேர்தல் ஆணையத்தை மோசடி எந்திரமாக பாஜக மாற்றிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம். மக்கள் தீர்ப்பை திட்டமிட்டு சதி செய்து திருடியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டை ஆவணங்களுடன் அம்பலப்படுத்திய ராகுல் காந்திக்கு திமுக தோளோடு தோள் நிற்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. இந்திய ஜனநாயகத்தை பாஜக பட்ட பகலில் கொள்ளையடிப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் எனவும் சூளுரை. தேர்தல் ஆணையம் நோக்கி ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற எம்பிக்கள் கைது செய்யப்பட்டது கடும் கண்டனத்திற்குரியது. தவேக தலைவர் விஜய் எக்ஸ் பதிவு. ஆறு வாரங்களாக தொடர்ந்து சரிவை சந்தித்து வந்த இந்திய பங்குச் சந்தைகளில் ஏற்றம். சென்செக்ஸ் 746 புள்ளிகள் உயர்ந்ததால் முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் 4 லட்சம் கோடி ரூபாய் லாபம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 75,000 ரூபாய்க்கு விற்பனை. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இதே மேற்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவின் தோல்வி பயணம் தொடங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எம்ஜிஆர், ஜெயலலிதா என தன்னை நினைத்துக் கொண்டு ஊர் ஊராக போகும் இபிஎஸ்ஐ மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் எனவும் விமர்சனம். பேச்சை குறை செயல் நம்ம திறமையை காட்டணும். ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டே சவுண்ட் விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல. அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை, சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடல, இனியும் எடுபடாது. மக்களிடம் ஹிட்டான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை வயிற்றெரிச்சலால் இபிஎஸ் எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடை கேட்டாலும் அடிமேல் அடி விழுவதாகவும் விமர்சனம். உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கு ஸ்டாலின், நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள் கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல்ல தான் மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. இப்படி தொடர்ந்து அவருக்கு அடிமேல் அடி விடுது. இதனால விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் போயிட்டாரு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்களை நேரில் சந்தித்து கையசைத்து மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தேர்தல் பிரச்சாரம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக அரசு விவசாயிகளை பழிவாங்குவதாக குற்றச்சாட்டு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்குகின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என இபிஎஸ் உறுதி. தீபாவளி பண்டிகையின் போது மகளிருக்கு இலவச புடவை வழங்கப்படும் எனவும் தேர்தல் பிரச்சாரத்தில் திட்டவட்டம். உங்களுடைய பேர் ஆதரவோடு அதிமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையின் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் நாளையே விசாரிப்பதாக தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு.
சென்னை ரிப்பன் மாளிகையில் 10 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்களுடன் தவேக தலைவர் விஜய் சந்திப்பு. பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து பிரச்சனை குறித்து கேட்டறிந்து போராட்டத்திற்கு விஜய் ஆதரவு. இங்கே இன்னைக்கு அவர் உங்களோட நாங்கள் தொடர்ந்து இருப்போம். தமிழக வெற்றி கழகம் இருக்கும். உங்களோட எல்லா விதங்களையும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை, தூய்மை பணியாளர் விஷயங்களுக்கு நாங்கள் பலமாக இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 233 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 55 குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் சேவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் பிரேமலதாவை ஒப்பிட்டு புகைப்படத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட LK சதீஷ். சிறந்த அரசியல் பெண் ஆளுமை என்ற விருது பிரேமலதாவுக்கு கொடுக்கப்பட்டதால் இதுபோல பதிவிட்டதாகவும் விளக்கம். சிறந்த பெண் அரசியல்வாதி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுத்து அந்த அவார்டு கொடுத்தாங்க. அந்த விழாவில் நான் கலந்து கொள்ளும் போது இதை பேசியிருந்தாங்க. முன்னாடி அந்த அம்மையா இருக்கும் போது ஜெயலலிதாவை புரட்சி தலைவின்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழகத்துல சிங்க பெண்ணு சொல்லுவாங்க, லைன் லேடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு அவங்க இல்லாத இடத்துல இன்னைக்கு எங்களுடைய சகோதரி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிங்க பெண்மணியாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. யாரோ ஒருவர் எடிட் செய்த புகைப்படத்தை சதீஷ் பகிர்ந்ததாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தமிழ்நாட்டுக்கு ஒரே எம்ஜிஆர், ஒரே ஜெயலலிதா, ஒரே கேப்டன் தான் எனவும் திட்டவட்டம். ஒரு கலைஞர், ஒரு கேப்டன் தான். அவர்கள் இடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பளித்த நிலையில் 3வது நீதிபதி விஜயகுமார் முன்பாக மீண்டும் விசாரணை. சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என கேள்வி. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவதற்கு, கந்தூரி நடத்துவதற்கு அனுமதி உண்டா? நெல்லைத்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என்றும் நீதிபதி கேள்வி. ஆடு கோழி பலியிடுவதால் மலையின் புனிதம் கெட்டு தீட்டுப்படும் என மனுதாரர்கள் தரப்பில் வாதம். தீட்டு என்பதை மனித குலத்திற்கு எதிரானது. தீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்களுக்குள்ளோ இருக்கக்கூடாது என்பதுதான் தங்கள் நிலைப்பாடு என தமிழ்நாடு அரசு திட்டவட்டம். அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்புக்கு கிடா வெட்டிய பிறகுதான் பெருமாளையை தரிசிக்க செல்லும் போது ஆடு கோழி பலியிடுவது எப்படி தீட்டாகும்? தமிழ்நாடு அரசு தீட்டு என்ற சொல்லை எந்த விதத்திலும் அனுமதிக்காது எனவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வாதம். தர்காவுக்குட்பட்ட பகுதியில் ஆடு கோழி பலியிடுவதற்கு தடையில்லை என்பதும், நெல்லைத்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவது எந்த ஆட்சேபனை இல்லை எனவும் அரசு தரப்பு வாதம். சிக்கந்தர் மலை என்று அழைப்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்களும் தாக்கல். பாலாறு நதிநீர் மாசு விவகாரத்தில் தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றில் விடப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை. நீதிபதி பர்திவாலா தலைமையிலான அமர்வில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜர். பாலாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு காகிதத்தில் மட்டுமே இருப்பதாக நீதிபதிகள் வேதனை. மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல்.